Hi friends, welcome to Ebin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பொட்டுக்கடலை உருண்டை பண்றதுக்காக பொட்டுக்கடலை தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கிறேன். வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறேன். வெல்லம் நம்ம பாகு காய்ச்சி எடுக்கணும். வெல்லம் வந்து இனிப்புக்கு ஏற்றபடி நம்ம எடுத்துக்கலாம். நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். எதுக்காகனா நம்ம அந்த உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் நம்ம உருட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல வெல்லத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் பாகு காய்ச்சறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் பேனில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இதிலேயே நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் உருகி கொஞ்சம் கெட்டியாக வரணும். வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலையை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் செவக்கிற அளவு நம்ம வறுத்து எடுக்கலாம். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிச்சாலும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைன்னா நவுத்து போன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பொட்டுக்கடலையை வறுத்துக்கிறோம். போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் செவக்க வந்துருச்சு. இந்த அளவு வறுத்தா போதும். பாருங்கள், இப்போ நமக்கு வெள்ளை பாகு ரெடி ஆயிடுச்சு. கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து சுத்தமான வெல்லம், அதனால நம்ம இதிலையே பொட்டுக்கடலையே போட்டு கிண்ட போகிறோம். இப்போ வெல்லம் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் பாகு காய்க்கிறதுக்கு முன்னாடி வெல்லம் உருகின உடனே அதை வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்புறம்தான் நீங்கள் பாகு காய்ச்சி அதில் வந்து கடலையை போட்டு கிண்டணும். இல்லைன்னா ஏதாவது தூசி துரும்பெல்லாம் இருக்கும் வெல்லத்தில். இப்போ நம்ம இதில் கடலையை கொட்டிக்கலாம். கடலையை கொட்டி கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். சூடாக இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிக்க முடியாது, கை பொள்ளி போயிடும். கொஞ்சம் லேசான சூடில் நம்ம கை பதத்துக்கு வரும்போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஆறி போச்சுனாலும் கெட்டியாயிரும், உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ வந்து கை பொறுக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. சூடு கொஞ்சம் அளவாக தான் இருக்குது. ரொம்ப சூடாக இருந்தால் கை பார்த்துக்கணும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, சூடாக ஆறட்டும். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா அப்போவே எனக்கு ரொம்ப ஆறிடுச்சு, உருண்டை பிடிக்க வராது. அதனால் ஓரளவு சூடாக தான் இருக்கணும். அப்படி ஆறி போயிடுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது. திரும்ப நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹெல்த்தியான உருண்டை. வீட்டில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 4 உருண்டை தான் இப்போதைக்கு உருட்டியிருக்கேன். சூடாக இருக்கிறதுனால மீதி நான் அப்புறமா உருட்டிக்குவேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.